ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு கிரேவி தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். அதுவும் முளைக்கட்டின பச்சைப்பயிறு இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வகை டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க இந்த டேஸ்டியான முளைக்கட்டின பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பச்சைப்பயிறு கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி முளைக்கட்டின பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் கிட்டே முளைக்கட்டின பச்சைப்பயிறு இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2 or 3 hours வந்து பச்சைப்பயிரை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிரை குக்கரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா 4லேருந்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு அன்னாச்சிப்பூ போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கின்னு பெரிய வெங்காயம் 1 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதிகமான மசாலா இந்த பச்சைப்பயிறு குழம்புக்கு தேவைப்படாது. இப்போ பழுத்த தக்காளியாக ஒரு சின்ன தக்காளியாக போட்டு நல்லா தக்காளி கொலையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை பயிறு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து பக்குவமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா வாசனை போட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். குழம்பு மசாலா வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பச்சைப்பயிரையும் போட்டுக்கலாம். பச்சைப்பயிரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பச்சைப்பயிறு முழுசாக இருக்கணும்னா 3 விசில் விட்டுக்கோங்க. நல்லா குழஞ்சி வேணும் அப்படின்னா நீங்கள் 4லேருந்து 5 விசில் கூட விட்டுக்கலாம். டிஃபனுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டியாகவே வச்சுக்கோங்க. இல்லை சாதத்துக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா வாசனை போய் பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. மசாலாவை கம்மியாகவே போட்டு இந்த பச்சைப்பயிறு குழம்பு செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி கிளறி கொடுத்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியாக பச்சைப்பயிறு கிரேவி ரெடி. இது ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க. நல்ல சுட சுட சப்பாத்தி செஞ்சு அந்த சப்பாத்திக்கு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.